இந்த ரோடு எங்கே போகுதுன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து கேரளா மூணார் போகிற ரோடு. உடுமலைப்பேட்டை, மறையூர், சின்னாறு, மூணாறு, அப்படியே மூணாறுலேருந்து அப்படியே கேரளா. ஆக்சுவலி மூணாறு கேரளா தான். மூணாறுலேருந்து கொச்சி போகலாம், திருவனந்தபுரம் போகலாம், குருவாயூர் போகலாம். அப்படியே மூணாறுலேருந்து கிழக்கு பார்த்திங்கன்னா கொடைக்கானல், அப்படியே கீழே பார்த்திங்கன்னா தேனி, அள்ளிநகரம். அப்படியே தேனியிலேருந்து கிழக்கு போனீங்கன்னா உசிலம்பட்டி, மதுரை, அப்படியெல்லாம் போகலாம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ரோடு வந்துட்டு பைபாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டபுள் ரோடாக போகுது, சிங்கிள் ரோடாக இருக்கிறது. இந்த மாதிரி கிட்ட பார்க்குற மக்களை வந்து இனிமேல் வந்துட்டு தூரம் பார்க்கலாம். அதே இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் வந்துட்டு அமராவதி டேம் இருக்குது. இந்த ரோட்லேயே இதிலே ரைட் எடுத்து போனீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் போனால் திருமூர்த்திமலை டேம் இருக்குது. அப்படியே அப்படியே அதில் திருமூர்த்திமலை மேக்க போனால் பொள்ளாச்சி ஆலியார் டேம் இருக்குது. ஸோ இப்போ 2 பக்கம் மரங்களாக இருக்கிற இந்த ரோடு இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த மரங்களாம் எடுத்துகிட்டு ரோடு மட்டும்தான் இருக்கும். வாகனங்கள் இப்போ நிறையா பார்க்குற மரங்களுக்கு பதிலாக இந்த ரோடு டபுள் ரோடு ஆச்சுன்னா நிறைய வாகனங்களை பார்க்கலாம். தூரமாக இந்த 2 பக்கம் இருக்கிற புளிய மரங்களுக்கு நடுவே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் இந்த மலையெல்லாம். இந்த மரங்களை எடுத்துட்டாங்கன்னா அந்த மலை நல்லா தெரியும், தெளிவாக தெரியும். மலை தெளிவாக தெரியும்னு சந்தோஷமாக சொல்லவில்லை. அந்த மலை மட்டும்தான் ஆதி காலத்திலிருந்து இந்த ரோட்டுக்கு, இந்த ஏரியாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மலை மட்டும் தெரியும்னு நான் சொல்கிறேன். இந்த புளிய மரங்களை எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நினைவுகள் மட்டுமே இருக்கும். சரி, அப்போ புளிய மரம் இருந்துச்சு, அப்போ மழை தெரியாது, இப்போ மழை தெரியுது, புளிய மரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்.